சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹாய் ஹலோ, திஸ் இஸ் மை தேர்ட் வீடியோ. இது என்னோட 3வது வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 4 பேருக்கு சமைக்கிற மாதிரி ரைஸ் எடுத்துக்கிப்பேன். நல்லா கழுவிக்கிட்டேன் ரைஸை. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது பொன்னி ரைஸ் தான். கழுவுனதுக்கப்புறம் ஒரு சட்டியை ஏற்றிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதோட சேர்த்து ஜீரகம் இதெல்லாம் இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நறுக்கி வச்சு இந்த வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் போட்டால் போதும். அதை நீட்டமாக கட் பண்ணிக்கங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்து கட்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 4 பேருக்கு தேவையானதுனால 8 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். 8 இல்லை 9 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கங்க, அதுவே போதும். அப்புறம் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த நம்மளோட அரிசியை அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் இறக்கிடுறோம் டைரெக்டாகவே. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாலே போதும், அரிசி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு மல்லி இலையை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். இன்னும் நிறையா வீடியோஸ் வர வேண்டியிருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.